இங்க ரசிகர் கலைஞர் அதோட நிப்பாட்டிக்குங்க. உண்மையில ஆரம்பத்திலிருந்தே விஜய் அரசியலை பத்தி பேசக்கூடாதுன்னு நான் ஒரு முடிவா இருந்தேன். இவங்க ஆரம்ப மாநாட்டில் இருந்தே எவ்வளவு மரணங்கள் நிகழ்வுகள் எல்லாம் பாக்குறப்போ அவ்வளவு கோபம் வரும். ஒரு நடிகரா ரசிச்சோம், அதோட விட்டு விடலான்னு நினைச்சா அரசியல் கட்சியில வராங்க. நாம் தமிழர் கட்சிக்காரங்களே ஆதரிச்சாங்க. ஏன்னா அவரும் தமிழ் தேசியத்துல தான் வருவாருன்னு பார்த்தா அவரு தமிழ் தேசியமும் திராவிடமும் எனது இரண்டு கண்கள்னு சொல்லிட்டு வந்து அவரோட மாநாடுகளை ஆரம்பிச்சாரு. ஆரம்பிச்சதுல இருந்தே உயிரிழப்புகளும் அங்க மிகவும் கேவலமான ஒரு அரசியலையும் நம்ம வாழ்க்கையிலே பார்க்காத ஒரு அரசியலையும் அந்த ரசிகர்களிடமிருந்து நம்ம பார்த்துட்டு இருந்தோம். இப்ப கரூர்ல காவல்துறை தரப்புல கொடுத்திருந்த கட்டுப்பாடுகளை இவங்க அப்பவே செஞ்சிருந்தாங்கன்னா இவ்வளவு அசம்பாவிதங்கள் நடந்திருக்காது. இப்போ அவர் அந்த உயிர்கள் இழந்து போன குடும்பத்தினரை சந்திக்கிறதுக்கு இவர் காவல்துறை கிட்ட சில நிபந்தனைகளை கொடுத்துருக்காரு. அதை படிக்கிறப்போ ரொம்ப கோபம் தலை உச்சிக்கு மேலே ஏறுது. இந்த காணொலியும் பார்த்துட்டு சில ரசிக குஞ்சுங்க வந்து கதறும். நான் படிக்கிறேன், அது அவங்க கேட்டிருக்கிறது என்னன்னா முதல்ல வாசிக்கிறேன், நீங்கள் கேட்டுக்குங்க. 1. திருச்சி விமான நிலையம் முதல் கரூர் வரை உரிய பாதுகாப்பு. விஜயின் வாகனத்தை எந்த ஒரு அங்கீகரிக்கப்படாத வாகனமும், அதில் இருசக்கர வாகனம் உட்பட பின்தொடராத அளவுக்கு சோதனை சாவடிகள், மொபைல் ரோந்து அமைத்து பாதுகாப்பு வழங்க வேண்டும். 2. விமான நிலையத்தில் ஆயுதமேந்திய போலீஸ் பாதுகாப்பு. திருச்சி விமான நிலையத்தில் நுழைவு மற்றும் வெளியேறும் இடங்களில் ஆயுதமேந்திய போலீஸ் பாதுகாப்பு வேண்டும். 3. கரூர் நிகழ்வு இடத்தை சுற்றி பாதுகாப்பு. கரூரில் விஜய் பங்கேற்கும் நிகழ்ச்சி நடைபெறும் இடத்தை சுற்றி 1 கிலோமீட்டர் சுற்றளவுக்கு பாதுகாப்பு வளையம் அமைக்க வேண்டும். பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரும் ஏற்பாட்டாளர்களும் பாதுகாப்பு குழுவும் மட்டுமே அனுமதிக்கப்பட வேண்டும். 4. நிகழ்ச்சிக்கு கட்டுப்படுத்தப்பட்ட ஒரு வழி நுழைவு. நிகழ்ச்சி நடைபெறும் இடத்தில் ஒரே நுழைவு வாயில் மற்றும் வெளியேறும் வழி இருக்க வேண்டும். பங்கேற்கும் அனைவரின் பட்டியலும் அங்கீகார அட்டைகளும் தயாரிக்கப்பட வேண்டும். 5. ஊடகங்களுக்கும் பொதுமக்களுக்கும் தடை. விஜய் நிகழ்ச்சி நடைபெறும் இடத்தில் பொதுமக்கள் குறிப்பாக ஊடகங்களை அனுமதிக்கவே கூடாது. எப்படி இருக்கு? இதுக்கு பேசாம பருத்தி மூட்டை குடோன்ல இருந்திருக்கலாமே. இந்த கட்டுப்பாடுகளை காவல்துறை நேரமே உங்களுக்கு கொடுத்த கட்டுப்பாடுகளை சரியாக செஞ்சிருந்தா இந்த உயிர்கள் போயிருக்குமா? இந்த ஒரு நிகழ்வுக்கு தேவை இருக்குமா? சிந்திக்கவே மாட்டாங்க. இப்போ தனது ரசிகர்கள், இப்போ இவங்க அரசியல் ஆன பிறகு அரசியல் சார்ந்த நபர்கள், தோழர்கள், தொண்டர்கள் என்ன வேணாலும் சொல்லலாம். ஏன்னா அவங்க இன்னமும் ரசிகர்களாக தான் இருக்கிறாங்க. அவங்கள நினைச்சு இவருக்கே பயம். இப்போ என்ன நினைப்பாரு? நம்ம அரசியல் வந்திருக்கவே கூடாது அப்படின்னு நினைச்சிருப்பாரு. ஏன்னா ரசிகர்கள் என்னைக்கு ரசிகர்களாக தான் இருப்பாங்க. இவங்க அதைத்தான் விரும்புகிறாங்கன்றது வேற. ஏன்னா ரசிகர்களாக இருந்தால் தான் சிந்திக்க மாட்டாங்கல்ல. நம்ம சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. இந்த சமகாலத்தில் இவ்வளவு சிந்திக்க தெரியாத ஒரு இனக்கூட்டத்துக்குள்ள நம்மளும் வாழ்ந்துட்டு இருக்கிறோன்றத நினைக்கிறப்ப தான் வருத்தமா இருக்கு. விஜய் அவர்கள் அவரோட தொழிலை செய்கிறாரு. அவருக்கு நடிக்கிறது தான் தொழில். அவர் நடிக்கிற தொழிலுக்கு அவருக்கான ஊதியத்தை வாங்குறாரு. அந்த ஊதியம் எங்கிருந்து போகுதுன்னா நம்ம கிட்ட இருந்து தான் அந்த தயாரிப்பாளர்கள் எடுக்கிறாங்க. இவன் வேலை செஞ்சு உழைச்ச காசை கொண்டு கொடுத்து பார்க்குற ஒரு கலைஞனுக்கு இவன் இவ்வளவு பெரிய ரசிகனாயிரு, அதோட நிப்பாட்டிக்கணும். அதுக்கு மேலே அதிகமாக செய்யக்கூடாது. ரசிகர்னா ரசிகர், அவர் கலைஞர், அவரோட வேலையை பார்க்குறாரு. நீங்கள் உங்கள் வேலையில் வர சம்பளத்தை கொடுத்து திரைப்படத்தை பார்க்குறீங்க, அதோட விட்டுருணும். அவரை தூக்கி தலையில் வச்சுட்டுலாம் ஆடக்கூடாது. ஆடுனா இப்படி தான் இருக்கும். உங்களுக்கும் அவங்க புத்தி சொல்ல மாட்டாங்க, நீங்களும் சுயமாக சிந்திச்சு செய்ய மாட்டீங்க. நீங்கள் சிந்திச்சிருந்தா நிகழ்வுகளுக்கு செல்ற போது உங்களை நம்பி வாரவங்களை பார்த்துக்கணுன்ற ஒரு சிந்தனை இருக்கும்ல. இது ரசிகர்கள்ன்ற மனைப்பான்மையில் என்னமோ அவர் மேலே அந்த தேன் வழிகிற மாதிரி ஒட்டுறதுக்கு போகிறது. அந்த கூட்டத்தில் யார் இருக்கிறா என்னென்னலாம் பார்க்குறதே கிடையாது. அப்படியே போட்டு மிதித்து கொண்டு போட்டு போகிறது. சொன்னால் நாங்கள் தற்குறின்னு சொல்கிறோன்னு சொல்லுவீங்க, நாங்கள் பெரிய அறிவாளிகள்னு நீங்களே திருப்பி வீடியோ போடுவீங்க. இப்படி தான் இருக்குது. உங்கள் தலைவன் உங்களையே மதிக்கிறது இல்லை. உங்களையே பயந்து தான் இவ்வளவு கட்டுப்பாடுகள் இவங்க காவல்துறைகிட்ட சொல்லியிருக்காங்க. பார்த்துக்குங்க, உங்கள் அரசியல் தலைவர் இப்படி தான். இங்கே ரசிகர் கலைஞர் அதோடு நிப்பாட்டிக்குங்க.